உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெரிய கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டஃப் ஒயர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்பைரல் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். 2 கலரில் ஸ்பைரல் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த கூடை வந்து 3 ரோலில் பிக் சைஸ் கூடையாக போட்டிருக்கேன். சென்டரில் வந்து டைமண்ட் டிசைனும் சைடில் வந்து இந்த மாதிரி 2 கலரில் பார்டர் டிசைனும் வர மாதிரி இந்த கூடை வந்து போட்டிருக்கேன். இது போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிராஸ் கட் மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். நல்ல பெரிய கூடையாக வந்திருக்கு. கூடையோட நீளம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, நீளம் வந்து 15 இன்ச் இருக்குது, உயரம் வந்து 12 இன்ச் இருக்குது. நல்ல பெரிய சைஸ் கூடையாக இருக்குது. உங்களுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கான பேக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி போடுறது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு லிங்க் வரும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கூடையோட டுட்டோரியலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த கூடைக்கு பொருத்தமான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போடுறதுக்காக நான் வந்து 3 கலரில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் ஒயர் வந்து உள் ஒயருக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4 ஃபீட் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பெரிய கூடை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு வைக்கிறதுக்காக நல்லா நிறையா ஒயர் வச்சா தான் நமக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஒயர் வைக்கும்போது தான் ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 5 ஒயரும் வைக்கலாம், இல்லை 6 ஒயரும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இனி அடுத்து வந்து மேல் ஒயர் வந்து நான் 2 கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒயருடைய லென்த் வந்து 9 ஃபீட் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். 2 ஒயர் மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது. இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கான ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ 5 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 ஒயரையும் ஃபஸ்ட் வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு 5th லைனில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 இந்த 5th லைனில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இந்த டைமண்ட் டிசைனுக்கு அடுத்த க்ரீன் லைனில் வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ 5 ஒயரையும் நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ வந்து உள்ளே வைக்கிற ஒயரை வந்து நம்ம ஈக்குவலாக வச்சாச்சு. இனி மேல் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ மேலே சுற்றி வர போடுறதுக்காக நம்ம 2 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஒயரையும் சேம் பிளேஸில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். ஸ்டஃப் ஒயர் வந்து எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதே பிளேஸில் உள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு இதையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இது 9 ஃபீட் ஒயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் மேலே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி வந்து ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி வந்து ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு வந்து 2 ஒயர் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து 2 ஒயர் இருக்குது. இது வந்து மேல் ஒயரு. உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பாச கலர் ஒயரு. இது வந்து ஸ்டஃப் ஒயரு. இனி வந்து இந்த 4 ஒயர்லேயும் தான் நம்ம வந்து ஹேண்டில் போட போகிறோம். ஸ்டஃப் ஒயரை வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அது வந்து உள்ளே தான் இருக்கும். இப்போ 2 சைடில் இருக்கிற க்ரீன் கலர் ஒயரை வந்து இந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற பிங்க் ஒயரை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம 2 ஒயர் ஹேண்டில் போடுற மாதிரியே போட்டு வர வேண்டியது தான். இப்போ ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை தான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஒயர் தான் மேலே இருக்குது, அதனால் இந்த ஒயரை தான் எடுக்கணும். இந்த ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், பிங்க் கலரும் க்ரீன் கலர் ஒயரும், இதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அவ்வளோதான்.
இனி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீன் கலர் ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இந்த ஹேண்டில் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் கலர் ஒயரை பின்பக்கம் எடுத்துகிட்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக போட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூடையை வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஹேண்டில் வந்து தொங்கிட்டு இருக்கும். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் வந்து ஸ்டிஃபாக நேராக நிற்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இனி வந்து அடுத்த சுற்று வந்து இந்த பிங்க் கலர் ஒயரில் தான் போடணும். அதுதான் வந்து கீழே இருக்குது. இந்த பிங்க் கலர் ஒயரை எடுத்துட்டு கூடைக்குள்ளே இருக்கிற ஹோல் வழியாக விட்டுறணும். இந்த லாஸ்ட் லைனில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டுட்டு அடுத்த நாட்டில் இருக்க ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி விட்டுட்டு அடுத்த நாட்டில் இருக்கிற ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த கூடையில் வந்து ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு நார்மலாக நம்ம போடுற மாதிரி போட்டு வர வேண்டியது தான். இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து லெஃப்ட் சைடே வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து கூடையோட அழகாக ஃபிக்ஸ் ஆகி வரும். இனி அடுத்து வந்து தொடர்ச்சியாக போட்டு வர வேண்டியது தான். நீ வழக்கமாக போடுற மாதிரி போட்டு வரணும். இந்த ஹேண்டில் வந்து கை விடாமல் போட்டு வரணும். ஒரு ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணுற வரையும் நீங்கள் வந்து விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். விட்டுட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சிடும். தொடர்ச்சியாக போட்டு வாங்க. இந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் போட்டாலும் கூடையில் அது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும், பிஞ்சு போகவே போகாது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து போட்டு வாங்க. நான் வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து இவ்வளோ தூரம் போட்டேன். இனி வந்து எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயரை வந்து 2ஆக பிரிச்சுட்டு இப்போ இதில் 10 ஒயர் இருக்குது பாருங்கள். 5 ஒயரை வந்து ஒரு சைட்லேயும் 5 ஒயரை வந்து இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து உள்ளே சொருகலாம். இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் நம்ம வந்து 2 கலர் ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இனி வந்து எல்லா ஒயரையும் நாட் போட்டுட்டு உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நாட் போட்டு எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிடுங்க. இப்போ இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே கெட்டியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.